we are going to see a story of two birds. இந்த ஸ்டோரி வந்துட்டு முண்டக உபனிஷத் அப்படிங்கிற புக்லேருந்து வேத ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கிற புக்லேருந்து எடுத்த ஸ்டோரி வந்து இது. ஸோ இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are two birds in the story. ஒரு பேர்டு வந்துட்டு it is sitting on the lower branches and இன்னொரு பேர்டு வந்து it is sitting at the top of the tree. ஸோ இந்த அடியில் உள்ள பிரான்ச்சில் உள்ள பேர்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பழமாக போய் சுவைக்குது. அந்த பழம் இனிப்பாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக அது வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு ரொம்ப துள்ளி குதிச்சுட்டு சந்தோஷத்தை அனுபவிக்குது. அண்ட் அடுத்த பழத்தை போய் சுவைக்குது. சில சமயம் சில பழங்கள் கசப்பாக இருக்குது, சில சமயம் புளிப்பாக இருக்குது, சில பழங்கள் வந்துட்டு சுவை ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி மனசுக்கு பிடிக்காத பழங்களாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு பழங்களையும் அது பார்க்குது. நல்ல பழங்கள் சுவைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியான மனதோட ஒரு இன்பமாக இருக்குது. இந்த மாதிரி கசப்பான புளிப்பான பழங்களை சுவைக்கும் போது ரொம்ப சோகமாக வேதனைப்படுது, என்ன இந்த பழம் நல்லா இல்லை அப்படின்னு ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுது. அண்டு ஃபைனலி கொஞ்ச நேரம் கழித்து இதுக்கு வந்துட்டு இது மாதிரி சுவைச்சு அலைஞ்சு கசப்பு புளிப்பு இனிப்புன்னு சுவைகளை பார்த்து ஃபெட்டப் ஆகி மேலே அண்ணாந்து பார்க்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பறவை ரொம்ப அமைதியாக எந்த பழத்தையும் சுவைக்காமல், எதுக்கும் வசஞ்சு கொடுக்காம, கசப்புனாலையும் பாதிக்கப்படாமல், இனிப்புனாலையும் தன்னை வந்துட்டு சந்தோஷப்படுத்திக்காம, தன்னுடைய நிலை அறிஞ்சு தான் யாருன்னு தெரிஞ்சு அமைதியாக ஒரு பறவை உட்காந்துருக்கு. இந்த பறவையை பார்க்கும்போது நம்ம பறவைக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பறவை பல விதமான எமோஷன்ஸை கடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் கவலை, ஒரு நாள் கசப்பு, ஒரு நாள் ஒரு பழமுமே கிடைக்கலன்ற துக்கம். ஸோ இந்த மாதிரி பல விதமான எமோஷன்ஸை பார்த்துட்டு எந்த எமோஷனுமே இல்லாமல் ரொம்ப அழகாக ரொம்ப பிரகாசமாக ஜொலிக்கிற அந்த பறவையை பார்த்தோன்னே இதுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஸோ அந்த பிரான்ச் கிட்ட வந்துட்டு எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எல்லா தடைகளையும் தகர்த்து எரிஞ்சிட்டு அந்த பிரான்ச் கிட்ட போகிறதுக்கு வந்துட்டு பல தடைகள் இருந்திருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. அந்த பாதை ரொம்ப கடினமாக தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி ரீச் ஆகி அங்கே போய் பார்க்கும்போது இந்த பறவைக்கு தெரியுது, அந்த பறவை இதோடைய பிம்பம் தான், இதனுடைய ஒரு ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த ஜீவாத்மாவுடைய அந்த சூப்பர் சோல் தான் அந்த பறவை அப்படின்னு தெரிஞ்சுக்குது. ஸோ இந்த கதை எதுக்கு அப்படின்னா, நம்ம அனுபவிக்கிற எல்லா விதமான துயரங்களும் கஷ்டங்களும் இனிப்பான சம்பவங்களும் கசப்பான சம்பவங்களும் இது எல்லாமே டெம்பரரி தான். நமக்கு மேலே நம்மளுடைய சூப்பர் சோல் ஒரு ஹையர் செல்ஃப் ஒன்று இருக்குது. அந்த ஹையர் செல்ஃப் வந்து இட் இஸ் அன்அஃபெக்டட் பை எனி திங் இன் திஸ் வேர்ல்ட். யூ நீட் டு நோ அபவுட் திஸ். அதுக்காக தான் இந்த கதை. ஸோ எந்த விதமான ஒரு கவலையோ இல்லை கஷ்டங்களோ இருந்தாலுமே நம்மளுடைய பரமாத்மா நம்மளுடைய ஆத்மாவுக்கு எந்த கவலையும் கிடையாது. அது ஷைனிங் பிரைட்டர்.